அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். 2024வது ஆண்டில் நுழைஞ்சிருக்கும். இந்த புத்தாண்டில் கிரகங்களின் நிலைகளால் அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலையுமே ஒரு மாற்றம் கண்டிப்பாக ஏற்படுங்க. நீங்கள் உங்களுடைய ராசிக்கு 2024வது ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள ஆவலாக இருக்கீங்களா? அதிலும் நீங்கள் தனுசு ராசியை சேர்ந்தவரா? உங்கள் ராசிக்கு 2024வது ஆண்டு எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களா? அதுவும் 2024 உங்களுடைய தொழில் வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, ஆரோக்கியம், நிதிநிலை, கல்வி போன்றவை எப்படி இருக்கும் என்பதை குறித்து விரிவாக தெரிந்து கொள்ள வேண்டுமா? அப்படின்னா இந்த பதிவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த பதிவில் 2024வது ஆண்டு தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு விளக்கமும் சொல்லப்பட்டிருக்கு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசி அன்பர்களே, 2023வது ஆண்டு கடைசி 3 மாதங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மை பயக்கக்கூடிய மாதங்களாக இருந்திருக்கும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4வது வீட்டில் வக்ரம் பெற்ற குரு பகவான் உங்களுடைய 10ஆம் வீட்டை பார்ப்பதால் நிச்சயமாக தொழில் முன்னேற்றம், தொழிலில் உங்களுக்கு சாதகமாக அமைகிறது, தொழிலில் சக ஊழியர்களால் பாராட்டப்படுறது போன்ற நல்ல பலன்கள் உங்களுக்கு நடந்திருக்கும். 2024வது ஆண்டு தனுசு ராசி உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாம 2ஆ பிரிச்சுக்கலாம். முதல் பலன் வருடத்தின் முதல் 3 மாதங்களும், 2வது பலன் எஞ்சிய 9 மாதங்களின் பலன்களாகவும் பார்க்க போகிறோம். அதில் வருடத்தின் முதல் 3 மாதங்களான ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், இந்த 3 மாதங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிச்சயமாகவே ஒரு பொற்காலமாக அமைய போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5வது இடத்துல குரு பகவான் உங்களுடைய ராசி அதிபதி 5வது வீட்டில் அமர்ந்து உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால புத்துணர்வு பெறுவீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும். பிள்ளைகளால் ஆதாயம், பிள்ளைகள் வழியில் நன்மை, பிள்ளைகள் வழியில் முன்னேற்றம் போன்றவை உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. பிள்ளைகள் வழியில் எப்படி முன்னேற்றம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதற்கு பள்ளியில் உங்கள் மகனோ மகளோ நல்ல மதிப்பெண் பெற்று பாராட்டை பெறுவது, அல்லது அவர்கள் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இதர விஷயங்களில் கெட்டிக்காரராக திகழ்ந்து அதன் மூலம் அவர்களுக்கு நல்ல பெயர் கிட்டி உங்களுக்கு அது மகிழ்ச்சியை தேடித்தரக்கூடிய ஒன்றாக அமையலாம். தந்தையாருடன் இருந்த கருத்து மோதல்கள் இந்த மாதங்களில் முடிவுக்கு வந்துடும். நீண்ட தூர பிரயாணம் மேற்கொள்ள போகிறீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் வருடத்தின் முதல் 3 மாதங்கள் உங்களுக்கு புகழ்கூடும் காலமாக அமைய பெறப்போகிறது. குரு பகவான் உங்கள் ராசி அதிபதி 1க்கும் 4ஆம் வீட்டுக்கும் உரியவர். 5ஆம் பாவத்தில் அமர்ந்து நீண்ட நாட்களாக நீங்கள் வாங்க வேண்டும் அப்படின்னு எண்ணியிருந்த வாகனத்தை வாங்கி மகிழ்ச்சி அடைய போறீங்க. இருக்கக்கூடிய வீட்டை புதுப்பிக்கிறது, அப்படி இல்லைன்னா புதிய வீடு மனை வாங்கி குடி போவது போன்ற எண்ணற்ற நல்ல காரியங்கள் நடக்க போகிறது. வேலை இடத்திலேயோ அப்படி இல்லைனா வெளி இடங்களிலேயோ உங்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதை கூடி புகழின் உச்சிக்கு செல்ல போகிறீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டுமல்லாம உங்களை பற்றி தவறா பின்னால பேசியவங்க எல்லாருமே மனம் திரும்பி உங்களிடம் வந்து சேர போறாங்க. நீங்க அனைவராலும் விரும்பத்தக்க நபராய் மாறப்போகிறீங்க. எதற்காக பிறந்தோம் அப்படின்னு எண்ணியிருந்த உங்களுக்கு இதற்காகத்தான் நான் பிறந்திருக்கேன் அப்படின்னு லட்சியத்தோடு வாழ்க்கை நகர்த்துவதற்கு குரு பகவான் உங்களுக்கு 5வது வீட்டில் இருந்து துணை புரிய போகிறாரு அப்படின்னு கூட சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா சொந்தங்கள் உங்களுக்கு கை கொடுக்க போகிறாங்க. குடும்பத்தை விட்டு உங்களை ஒதுக்கி வைத்தவர்கள் அல்லவா உங்களுடைய சொந்தங்கள், அது எல்லாத்தையும் மாற்றி அவர்களே உங்களிடத்துல வந்து சரணாகதி அடைய போகிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க. வருடத்தின் முதல் 3 மாதத்தில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் புத்திர பேரு, புத்திர
புத்திர சந்தானத்திற்காக ஏங்கி தவித்த உங்களுக்கு நல்ல காதுக்கு இனிய செய்தி வந்து சேரப்போகிறது. அதாவது குழந்தை வரம் வேண்டி எத்தனையோ கோவில்களுக்கு சென்று வந்த உங்களுக்கு, எத்தனையோ மருத்துவமனை வாசல்களில் ஏறி இறங்கிய உங்களுக்கு மழலை செல்வம் உருவாக போகிறது அப்படின்னு நான் சொல்லணும். குழந்தை பிறக்காது என்று மருத்துவர்கள் கைவிட்ட நிலையில் செயற்கை முறை ஏதாவது குழந்தை பெற்று கொள்ளலாம் என்று காத்திருந்த உங்களுக்கு அதுவும் சவாலாக அமைந்திருக்கக்கூடும் கடந்த காலங்களில். ஆனால் தற்போது எந்த விதமான மருத்துவ உதவியும் இல்லாமல் உங்களுக்கு குழந்தை பிறக்க போகிறது. வீட்டில் மழலை செல்வத்தின் குரல் கேட்டு குடும்பத்தார் மகிழ போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வருடத்தின் இன்றைய 9 மாதங்களான மே மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தனுசு ராசிக்கு 6வது இடத்துல குரு பகவான் அமர்கிறாரு. 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காரு. தொழிலில் பிரமாதமான காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த காலகட்டத்தை. அது மட்டும் இல்லாமல் வேலையில் கொடி கட்டி பறக்கவும் போகிறீங்க. உங்களை போன்ற அருமையான வேலை செய்பவர்கள் யாருமே கிடையாது அப்படின்னு பெயரை எடுக்க போகிறீங்க. இந்த ஆண்டை பொறுத்த வரைக்குமே எதுலேயுமே நிதானமோ நேரடி கவனமோ ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அலுவலகத்தில் ஏற்றமோ மாற்றமோ நிச்சயம் வரும். மேல் அதிகாரிகள் உங்கள் திறமையை உணர்வாங்க. அதே சமயம் உங்கள் உடன் இருப்போரால் வீண் படிகளும் நீங்கள் சுமக்கலாம். எந்த செயலையுமே யோசித்து திட்டமிட்டு செய்ய பாருங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. அதே மாதிரி நீங்கள் வேலை தேடுபவராக இருந்தீங்க அப்படின்னா நேர்வழிகளை பின்பற்றுவது தான் உங்களுக்கு நல்லது. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குதர்க்கமான பேச்சினை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. வாரிசுகளால் பெருமை உண்டாகும் காலகட்டம். வாழ்க்கை துணையுடன் மனம் விட்டு பேசுங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்த பாருங்க. பணவரவை சேமிக்க பழகுங்க. அசையும் அசையா சொத்து சேரும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் யாரையுமே நம்பி வீண் கடன்கள் தரவோ பெறவோ வேண்டாங்க. உங்கள் வார்த்தைகள் மென்மையாக இருந்துச்சு அப்படின்னா வாழ்க்கையில் நன்மைகள் உண்டாக பெறும். செய்யக்கூடிய தொழில் எதுவாக இருந்தாலும் அதில் நிச்சயம் லாபம் கிடைக்கும். அதே சமயத்தில் நேரடி கவனமும் நேர்மையான உழைப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஒப்பந்தங்களில் முழுமையாக படித்ததுக்கு அப்புறமா கையெழுத்த போடுங்க. நிலம் சார்ந்த தொழில்களில் நிதானமான வளர்ச்சியை ஏற்படும். அதனால் பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அரசியலில் இருப்பவங்களுக்கு தலைமையின் பாராட்டு நிச்சயம் கிடைக்கப்பெறும். உடன் இருப்பவர்கள் செயல்களால் நீங்கள் தலைகுனியவும் நேரிடலாம். அதனால் கொஞ்சம் கூடுதல் கவனம் அவசியமாகிறது. அரசாங்கத்தில் பணிபுரிபவர்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுங்க. எண்ணம் போல இடமாற்றம் பதவிகள் கைகூடி வரும். அதே மாதிரி கலை, படைப்பு, நடிப்பு, இசைத்துறையினர் முயற்சிகள் நல்ல பலன்கள் தரும் அப்படின்னு கூட சொல்லலாம். இருப்பினும் 3வது நபரை நம்பி உங்களுடைய படைப்புகளை எக்காரணத்தை கொண்டும் பகர வேண்டாம். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மறதி தலை தூக்காமல் இருக்கணும் அப்படின்னா படிக்கிறத எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எழுதி பார்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அனைத்தையுமே படித்தது உடனே நீங்கள் எழுதி பார்த்துடுங்க. அப்போதான் உங்களுடைய மறதி உங்களுக்கு இல்லாமல் இருக்கும். எப்பொழுதுமே அது ஞாபகமும் இருக்கும். இது உங்களுக்கு நல்ல மதிப்பெண் பெறவும் தேர்ச்சி பெறவும் உதவியாக இருக்கும். அதே சமயம் ஆசிரியர்களினுடைய வழிகாட்டலை அவசியம் பின்பற்ற வேண்டியது அவசியமாகிறது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உடல் நலத்தில் இரத்த அழுத்த மாற்றம், பரம்பரை நோய்கள், பற்கள், மூட்டுக்கள் இந்த வகையான பிரச்சனைகள் வரலாம். இருப்பினும் உடல் ஆரோக்கியத்தில் கூடுமான வரைக்கும் அக்கறை செலுத்த பாருங்க. ஆரோக்கியமான உணவு முறைகளை மேற்கொள்ளுங்க. வாகன பயணத்தின் போது தேவையான ஓய்வு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இரவு நேர பயணங்களை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பைரவரை கும்பிட்டு வருவதன் மூலமாக இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு இனிமையான ஆண்டாக இருக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுடைய ராசிக்கு 9வது ராசியில் இந்த புத்தாண்டு பிறந்திருக்கிறதுனால முடங்கி இருந்த நீங்கள் விஸ்வரூபம் எடுக்க போறீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். எதிர்பார்த்து காத்திருந்த தொகை உங்களுடைய கைக்கு வந்து சேரும். எந்த காரியத்தை தொட்டாலும் ஆரம்பம் நன்றாக இருந்திருக்கும். ஆனால் முடிவுகள் மோசமாக இருந்ததே அப்படின்னு வருந்திய நிலை மாறப்போகிறது. பிள்ளைகளால் கவலைகளும் செலவுகளும் வந்த நிலை மாறி இனி அவர்களால் மரியாதையும் அதிகரிக்க செய்யும். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5வது வீட்டில் அமர்ந்திருக்கும் நேரத்தில் இந்த ஆண்டு பிறக்கிறதுனால நினைத்த காரியம் நிறைவேறும். எதிர்பார்த்த பணம் வரும். வீடு மனை வாங்குவீங்க. சமூகத்தில் பெரிய அந்தஸ்தில் இருப்பவர்களினுடைய
நட்பு உங்களுக்கு கிடைக்கப்பெறும். அதே மாதிரி குழப்பங்கள் நீங்கி குடும்பத்தில் அமைதி நிலவும் அப்படின்னு கூட சொல்லலாம். சில நேரங்களில் பார்க்கும் பொழுது கிரகப்பிரவேசம், திருமணம், சீமந்தம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுங்க. தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியமும் உண்டாக பெறும். பிள்ளைகளால் உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கலாம். அவர்களின் சாதனைகள் மிகவும் உயர்வாக பேசப்படும். மகளுக்கு வெகு நாட்களாக தேடி அலைந்த வரன் பார்க்கும் படலம் இப்போது முடிவடையும். நல்ல மணமகன் வந்தமைவார். அனாவசிய செலவுகளை கட்டுப்படுத்திடுவீங்க. உடன் பிறந்தவர்களின் ஒத்துழைப்பால பூர்வீக சொத்து பிரச்சனைக்கு முடிவு வரும். சொந்த ஊரில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். தாயாரின் உடல் நலம் சீராகும். பழைய உறவினர்கள் தேடி வந்து பேசுவாங்க. அக்கம் பக்கத்தினரிடம் அளவாக பேசி பழகுங்க. குடும்ப பிரச்சனைகளை அடுத்தவர்களிடம் சொல்லுவதை நிறுத்தினா நன்மை உண்டாகும். கர்ப்பிணிகள் அதிக பாரம் சுமக்கக்கூடாது. வாகன ஓட்டிகள் அதிக எச்சரிக்கையுடன் வாகனத்தில் செல்ல வேண்டியது அவசியமாகிறது. சாலையை கடக்கும் போதும் அலைபேசியில் பேசிக்கொண்டும் பாட்டு கேட்டுக்கொண்டும் செல்வதை தவிர்த்து கொள்ளுங்க. அதே மாதிரி புதிய தொழில் தொடங்கும் முயற்சியில் இறங்கலாம். புதிய படிப்பு படிக்கிறதுலையும் ஆர்வம் வரும். வேலை இல்லாதவர்களுக்கு கை நிறைய சம்பளத்துடன் நல்ல வேலையும் கிடைக்கப்பெறும். தாய்மாமன் வகையில் உதவிகளும் கிடைக்கும். பாதையில் முடங்கி கிடந்த வீடு கட்டக்கூடிய பணி முழுமை அடைய செய்யும். மேலும் அதிகாரிகளால் பந்தாடப்பட்ட நிலையும் மாறுங்க. செல்வாக்கு இருந்தும் நீங்க விரும்பிய இடம் மாற்றம் கிடைக்காம திண்டாடிய நிலையும் இனி மாற ஆரம்பிக்கும். மே, டிசம்பர் மாதங்களில் புது சலுகைகள், சம்பள உயர்வு உண்டு. மேலதிகாரியிடம் இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகி நட்புறவாழுவீங்க. உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளையும் ஒப்படைப்பாங்க. சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பும் அதிகரிக்க செய்யுங்க. அதே சமயம் வியாபாரியை பொறுத்த வரைக்கும் மார்ச், மே மாதங்களில் புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். நவம்பர், டிசம்பர் மாதங்களில் லாபம் ரெட்டிப்பாகும். சொந்த இடத்துக்கு கடையை மாற்றுவீங்க. போட்டியாளர்களுக்கு பதிலடி கொடுக்கிற வகையில் அதிரடியாக செயல்படுவீங்க. தள்ளிப்போன வியாபார வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும். பெரிய நிறுவனங்களுடன் கூட்டு முயற்சியில் இறங்கி அதிக லாபத்தையும் ஈட்டுவீங்க. ஏற்றுமதி, இறக்குமதி, ஷேர், சிமெண்ட், செங்கல், உணவு வகைகளால் பெரும் பணம் சம்பாதிப்பீங்க. கூட்டுத் தொழிலில் பிரச்சனை தந்த பங்குதாரரை மாற்றுவீங்க. புதிய யுத்திகளை கையாண்டு வாடிக்கையாளர்களையும் கவர்வீங்க. அதே சமயம் சனி பகவான் இந்த வருடம் உங்கள் ராசிக்கு 3வது வீட்டிலேயே அமர்ந்திருப்பதால் சவாலான காரியங்களையும் சாதாரணமாக முடிச்சிடுவீங்க. அனுபவ அறிவை பயன்படுத்தி சில பிரச்சனைகளுக்கு யதார்த்தமான தீர்வும் காண முடியும். வேற்று மதத்தினர் உதவியும் செய்வாங்க. வழக்கால பணம் வரும். அதே மாதிரி எதிர்பார்த்த விலைக்கு பழைய சொத்தையும் வெற்று முடிப்பீங்க. இந்த புத்தாண்டு உங்களின் குறிக்கோள்களை நிறைவேற்றுவதாகவும் வசதி வாய்ப்புகளை தருவதாகவும் அமையப்பெறும். உங்களுக்குரிய பரிகாரம்: சரபேஸ்வரரை சென்று வணங்கி வாருங்கள். காது கேளாதவர்கள், வாய் பேச இயலாதவர்களுக்கு உதவிகள் செய்யுங்கள். உங்களுடைய பிணிகள் அகலும், கஷ்டங்கள் விலகும், சுபிக்ஷம் உண்டாகும்.